தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சந்தைக்கு சீல் வைக்கப்பட்டதால் கோபமடைந்த விவசாயிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி போராடினார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியம், அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? சங்கரன்கோவிலில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் காய்கறிகள் தினசரி நாளங்காடிக்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்போடு காய்கறி மார்க்கெட்டிற்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வந்த காய்கறிகளை என்ன செய்வதென்று தெரியாமல் சாலையில் கொட்டி சென்றதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாலையிலிருந்தே அதிகாரியுடன் காய்கறி கடை உரிமையாளர்கள், வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும் பரபரப்பாக காணப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் இயங்கி வந்த காந்திஜி 100 காய்கறி நாளங்கடியானது புதிய பேருந்து நிலையமானது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதால் அங்கு இயங்கி வந்த 60க்கும் மேற்பட்ட தினசரி காய்கறிகள் கடைகள் அனைத்தும் முறையாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் இடம் அமைத்து தராதால் அருகில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் காய்கறிகளை வைப்பவர்கள் மற்றும் அதில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கடை இயங்கி வந்தது. தற்போது அந்த கடையானது முறையாக அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவதாக கூறி களப்பாகுளம் பஞ்சாயத்து தலைவர் சிவசங்கரி, சங்கரன்கோவில் வட்டாட்சியர் பரமசிவன், வட்டார வளர்ச்சி அலுவலர் டிஎஸ்பி செங்கோட்டு வேலவன் ஆகியோர் தலைமையில் தினசரி காய்கறி அங்காடிக்கு சீல் வைக்க குவிந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் பரமசிவன் கையில் கடை உரிமையாளர் சார்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் வழக்கறிஞருக்கும் வட்டாட்சியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்நிலையில் பல்வேறு கிராமங்களில் இருந்து விவசாயிகள் மார்க்கெட்டிற்கு காய்கறிகளை கொண்டு வந்தபோது மார்க்கெட்டிற்கு சீல் வைத்து ஆங்காங்கே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை உள்ளே செல்ல அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காவல்துறையினர் தடுப்பை மீறி சாலை நடுவே காய்கறிகளை கொட்டி சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர். தற்போது திருவேங்கடம் முதல் சங்கரன்கோவில் செல்லும் சாலையானது வட்டாட்சியர் அலுவலகம் அருகே 500க்கும் மேற்பட்டோர் சாலையோரம் குவிந்துள்ளதால் டிஎஸ்பி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தற்போது காவல்துறையினர் காய்கறி கடை உரிமையாளர்களை அத்துமீறி காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர். தொடர்ந்து சாலையில் காய்கறிகளை கொட்ட வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்ததால் பரபரப்பு நிலை வருகிறது. விவசாயிகள் முன்னெச்சரிக்கையாக காய்கறிகளை கொண்டு வருவதற்கு முன்பு அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தால் வேறு ஒரு கடைக்கு காய்கறிகளை கொண்டு வந்திருப்போம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் காய்கறிகளை நடு சாலையில் கொட்ட வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கும் வேதனையுடன் தெரிவித்தனர். நன்றி சுப்பிரமணியன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.